இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் மகா ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா மேலே ஒரு கடும் கோபத்திலையும் ஒரு சந்தேகத்திலையும் இருக்காங்க. ஒருவேளை அவருக்கு வேற ஒரு அஃபேர் இருக்கும், நம்மளை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணாரு, வேற ஒரு பெண்ணோட வேற பேசிட்டு இருக்காரு, தனியாக வேற பேசிட்டு இருக்காரு, என்ன விஷயம் சொல்ல மாட்டாரு, பொய் சொல்றாரு, இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கேங்கிறதும், அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கேங்கிறதும் ஒரு பெண்ணோட பேசுறதுக்காக பண்ணும்பொழுது அவங்களுக்கான சந்தேகம் அதிகரிச்சுட்டே போகுது. அதனால தான் வேணுன்னே எரிஞ்செறிஞ்சு விடுறாங்க, கோவப்படுறாங்க, நீங்களாம் நான் கூட நாள் இருக்க தெரியும் அப்படிங்கிறாங்க, உங்க கூட எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் எல்லாமே சொல்லும் பொழுதும் மனசுக்குள்ளார ஒரு காதலும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இப்போ அந்த அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு காயத்ரி சொல்லியும், என்னது நீ தானே அலங்காரம் பண்ணுறேன்னாவா பாரு எப்படி அலங்காரம் இருக்குன்னு பாருன்னு சூர்யா அந்த ரூம்குள்ளே கூட்டு வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு கற்பனை காட்சிகள் வேற வந்துடுது. அப்படியே அவர் உள்ளார அப்படியே இவங்க கன்னத்தை பிடிச்சி அப்படி கட்டி பிடிச்சி உட்கார வச்சு முத்தம் கொடுக்க வந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் தோணிடுச்சு. அப்புறம் ஐயோ இது கனவா, என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த பக்கம் சூர்யா மகாவோட ஃபேன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு கனவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரங்கள் ஏற்பாடுகள்லாம் பண்ணி யூஸ்வலாக சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது நடக்கவே விட மாட்டாங்க. முதல் இரவு அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு முற்றிலும் கோணலாக தான் எப்பயுமே இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன நடக்க போகுது, கடைசி நிமிஷம் ஏதாவது பிரச்சனை வரப்போதா, இல்லை அனாமிகா கோபமாக போகிறாங்களா, இல்லை நார்மலாக தான் இருக்க போதாங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சூர்யா ஒரு ஃபோன் நம்பரை வாங்கி இந்த ஃபோன் நம்பரை வச்சு யார் கால் பண்ணி திடீர்னு பூஜையில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரபாவுக்கு அடிபட்டுச்சுன்னு போய் சொல்லியிருப்பா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யாவுக்கு இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சித்ராதேவி தான், கூட காயத்ரி வேற செஞ்சாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்களே தவிர அனாமிகாவை இன்னும் சந்தேகப்பட ஆரம்பிக்கல முழுசா. ஆனால் இப்போ அவங்களுக்கு லைட்டாக சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. அனாமிகாவோட முகமாற்றங்கள், பிஹேவ் பண்ணுறது, சீரியலில் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு பெரிய குறையாக இருக்கும். எதிர்த்தாப்பில் இருக்கவங்க முகத்தை வச்சு எதையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்களை பற்றி என்னடா போன காரியம் சூப்பராக முடிஞ்சா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க மூஞ்சை பார்த்தாலே தெரியுதாப்பா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அங்கே அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் எது அப்படிலாம் இல்லாமல் ஐஸ்வர்யா இந்த அனாமிகாவோட முகத்தில் ஒரு கிரிமினல் தனம் தெரியுது. இதில் வேற மகா வந்தப்புறம் வருத்தப்பட்டா, ஆனால் அதுக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டா, இதில் லைட்டாக விஜயை வேற ஏற்றி விட்டா, காயத்ரி ஏற்றி விட்டா, அப்படிலாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த அனாமிகா கூட அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கல்யாண விவகாரத்தில் பிரபாவை வச்சு நடந்த கூத்துல நம்ம 2 பேர் மேலே கோபத்தில், அதுவும் மகா மேலே ரொம்ப அதிகமாக கோபமாகி வேணும்னே மகாவை ஏதாச்சும் பண்ணுறாளாங்கிறத விசாரிக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க லைட்டாக போட்டுவாங்க ட்ரை பண்ணுறது. ஏற்கனவே எனக்கு சித்ராதேவி போட்டுவாங்க ட்ரை பண்ணி அனாமிகா தப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யா கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தையை உளறனாலோ, இல்லை சூர்யா மூலமாக அந்த ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அது வச்சு இதுக்கு அனாமிகாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குங்கிறது தெரிய வந்தாலோ நல்ல ஒரு ட்விஸ்டாக இருக்கும். கதையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் விறுவிறுப்பாக போகும். ஸோ நடக்கும்னு நினைக்கிறீங்களா? மகாவை தவிர இருக்க அத்தனை பேருமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணுறாங்க. மகா என்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம்லாம் பண்ண போகிறாங்கிறத நம்மளும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சார் இன்னைக்கு பார்த்தீங்க